அதாவது என் நண்பர்கள்ட்ட போய் ஏன் நாம் தமிழர் கட்சி உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டா, அவர் அன்னைக்கு அப்படி பேசுறாருப்பா, இன்னைக்கு இப்படி பேசுறாரு, மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கும் ஒரு விடை கொடுங்க. அடுத்து இன்னொரு கேள்வி இருக்குது. நாம் தமிழர் கட்சி வந்து 16 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்னு எத்தனையோ போராட்டம் பண்ணி அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்களே, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏன் கண்ணுக்கு தெரியல, என்ன செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் டிவி கேட்க ஓட்டு போடுவேன் அப்படிங்க. டேய், உனக்கு மட்டும்தான் தூர பார்வை தெரியலன்னு தெரியாது நினைக்காத, அவனுக்கு சுத்தமாகவே தெரியல. நான் அண்ணன் உனக்கு சொல்ல கேளு. நடிகனை நேசிக்கிறவன் நமக்கான ஆள் இல்லை, நாட்டை நேசிக்கிறவன் எவனோ அவன் தான் நமக்கான ஆள். அதனால நீ கேட்டது ரொம்ப மதிப்புமிக்க கேள்வி. மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு என்ன வேலை, திருநங்கைக்கு என்ன வேலை, விதவை பெண்களுக்கு என்ன வேலை? அண்ணன் வரும்போது அரசு பணிகளில் எல்லாம் அதிக முக்கியத்துவத்தை இந்த மாற்றுத்திறனாளி கொடுத்துரும். இப்போ குறிப்பாக சாலையில் வந்து இந்த போக்குவரத்து, இந்த பேருந்தெல்லாம் வந்து அதுக்குள்ளே போய் டிக்கெட் எடுக்கிற முறையை அண்ணன் ஒழிச்சிட்றேன். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்வண்டி நிலையத்தில் போய் எப்படி, வானூர் நிலையத்தில் போய் எப்படி பயணச்சீட்டு வருவீங்களோ அப்படி பேருந்துக்கு அங்கங்கே வச்சுருப்போம். அங்கே திருநங்கைகள், விதவை பெண்கள், மாற்றுத்திறனாளிகளை அங்கே பணியமர்த்திடுவோம். நீங்கள் பயணச்சீட்டை எடுத்துக்கிட்டா ஒரு அட்டை கொடுத்துருவோம். இந்த பேருந்து ஸ்லைடிங் டோர் மாதிரி இருக்கும். நகருக்குள்ளே எப்போவுமே சிற்றுந்து தான். தொலைதூர பயணத்துக்கு மட்டும்தான் நம்ம ஆட்சியில் பேருந்து. என்ன சொல்கிறது புரியுதா? சிற்றுந்து பேருந்து நகருக்குள்ளே ஓடும்போது தேவையற்ற நெருக்கடிகள், இட அடைப்பை ஏற்றி போக்குவரத்து நெரிசலை உண்டு பண்ணுது. அப்போது சிற்றுந்தை நகருக்குள்ளே வச்சுக்கிட்டு மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு பேருந்து, மதுரைக்குள்ள மொத்தமாக சிற்றுந்து தான். அப்போ நீ வந்தீங்கன்னா அங்கே ஓட்டுநர் மட்டும்தான் இருப்பார். ஓட்டுநரை நீ பார்க்க முடியாது, மூடி இருக்கும். அங்கே நடத்துனர் இருக்க மாட்டார். நடத்துனர் எங்கே இருப்பார்னா, நீ எங்கே இருந்து பயணம் போறியோ அங்கே கண்ணாடி அறையில், குளிரூட்டப்பட்ட ஒரு அறையில் உட்கார்ந்துருப்பார். அது ஒன்னே மாதிரி பிள்ளையா இருப்பார். ஏற்கனவே இருக்கிற நடத்துனருக்கும் பணியை கொடுத்து புதிதாக எடுக்கிற நடத்துனர் முழுக்க மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், விதவைகள். என்னோட நண்பர்கள் கிட்ட போய் ஏன் நாம் தமிழர் கட்சி உனக்கு பிடிக்கலன்னு கேட்டா, அவர் அன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாரு, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாரு, மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான். அப்புறம் நாம் தமிழர் கட்சி வந்து 14 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க. எத்தனையோ போராட்டம் பண்ணி அதுல வெற்றி அடைஞ்சிருக்காங்களே, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்டா, அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியல, நான் டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றான்னு மாற்றுத்திறனாளி இளைஞர் ஒருவர் சொல்ல, அதற்கு சீமான் சிரித்து கொண்டே, டே உனக்கு மட்டும்தான் தூர பார்வை தெரியாதுன்னு நினைக்காத, அவனுக்கு சுத்தமாவே தெரியல, நான் இப்ப சொல்றேன் அதை கேளு. நடிகனை நேசிக்கிறவன் நமக்கான ஆள் இல்ல, நாட்டை நேசிக்கிறவன் எவனோ அவன் தான் நமக்கான ஆளு. இப்ப நீ கேட்டது ரொம்ப மதிப்புமிக்க கேள்வி. மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன வேலை, திருநங்கைகளுக்கு என்ன வேலை, விதவை பெண்களுக்கு என்ன வேலை? நான் வரும்போது அரசு பணிகள்ல எல்லாம் அதிக முக்கியத்துவத்தை இவங்களுக்கு கொடுத்துருவேன். இப்ப குறிப்பா சாலையில வந்து இந்த போக்குவரத்து, இந்த பேருந்துகள்ல அதுக்குள்ள போய் டிக்கெட் எடுக்கிற முறையை அண்ணன் ஒழிச்சிருவேன். நீங்க தொடர்வண்டி நிலையத்துல போய், வானூர்தி நிலையத்துல போய் எப்படி பயணச்சீட்டு பெறுறீங்களோ அப்படி பேருந்துக்கு அங்கங்க வச்சிருவேன். அங்க திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், விதவை பெண்களை வேலைக்கு அமர்த்திடுவேன். நீங்க பயணச்சீட்டு எடுக்கும் போது ஒரு அட்டையை கொடுத்துருவேன். இந்த பேருந்து ஸ்லைடிங் டோர் மாதிரி இருக்கும். நகருக்குள்ள எப்பவுமே சிற்றுந்து தான். தொலைதூர பயணிகளுக்கு மட்டும்தான் பேருந்து. பேருந்து நகரத்துக்குள்ள ஓடும்போது தேவையற்ற நெருக்கடிகள், இட அடைப்பு, போக்குவரத்து நெரிசலை உண்டு பண்ணும். அப்ப சிற்றுந்த நகருக்குள்ள வச்சுக்கிட்டு மதுரையில இருந்து திருநெல்வேலிக்கு பேருந்து, மதுரைக்குள்ள மொத்தமா சிற்றுந்து தான் ஓடும். அப்ப நீ வந்தனா ஓட்டுநர் மட்டும்தான் இருப்பாரு, அங்க நடத்துனர் இருக்க மாட்டாரு. நடத்துனர் எங்க இருப்பாரு அப்படின்னா, நீ எங்க இருந்து பயணம் போறியோ அங்க கண்ணாடி அறையில ஏசில உட்கார்ந்து இருப்பாரு. அதுல உன்னைய மாதிரி பிள்ளைங்க இருப்பாங்க. ஏற்கனவே இருக்க நடத்துனருக்கு பணியை கொடுத்து புதுசா எடுக்கிற நடத்துனர் முழுக்க மாற்றுத்திறனாளிகள், விதவை பெண்கள், திருநங்கைகளை எடுத்துருவேன். இவ்வாறு தொலைநோக்கு பார்வையுடன் சீமான் பதில் கூறியுள்ளார்.